அது நல்லவர். எடுத்துள்ள வாசிக்கலாம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் என்ன அதிசயத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஒரு தூதனானவர் ஒரு தாயினிடத்தில் எவ்வளவு நேர்த்தியாய் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமோ அதை அழகாய் அவர் அங்கே தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சிலுவைக்காகவே பிறந்தது அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறாங்க. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஒரு முடிவை முன்குறித்து, இதுதான் முடிவு என்று எல்லாவற்றையும் தெரிந்து முன்னறிவிக்கப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்து இன்னும் அநேக அற்புதங்களை அடையாளங்களை முன்பதாகவே காண்பித்து, ஏசாயாவில் நமக்கு ஒரு பாலகன் கொடுப்பார் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு, புதிய ஏற்பாட்டிலே இங்கே கன்னிமரியின் இடத்திலே தூதன் சொல்லும்போது சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்குவதற்காகவே ஒருவர் பிறப்பார். அல்லேலூயா. அந்த தெய்வத்துடைய பெயர் அதையும் சொல்றார், அவரை இயேசு கிறிஸ்து என்று பெயரிடுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருடைய நாமத்துடைய அர்த்தம் அவர் ஜனங்களை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அவர் பிறக்கும் பொழுது, பிறப்பதற்கு முன்பதாகவும் பிறந்த பொழுதும் அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் விளக்கப்பட்ட உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், அவர் சிலுவைக்காகவே பிறக்கப் போகிறார். ஆமென். அவர் மரிப்பதற்காகவே பிறக்கப் போகிறார். அவருடைய காலங்கள் எல்லாம் அந்த சிலுவையை நோக்கி என்ன செய்கிறது? பயணிக்க போகிறது. ஆனால் அதை மரியாளுக்கு அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ரட்சிப்பார், பாவங்களிலிருந்து மக்களை விடுவிப்பார். அதனுடைய அர்த்தம் அவர் சிலுவைக்காக இந்த உலகத்திலே வந்து உதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஒரு தெய்வம் ஒருவர் இந்த உலகத்துக்கு வருகிறார். அவர் எதற்காக வருகிறாராம்? சிலுவையிலே உங்களையும் என்னையும் மீட்பதற்காகவே வருகிறார். அல்லேலூயா. ஆமென். ஏன் என்ன மீட்கணும்? ஏன் என்ன மீட்கணும்? எத்தனையோ பேர் இருக்காங்களே, என்ன மட்டும் எதுக்கு செப்பரேட்டா? அல்லேலூயா. நான் நிறைய முறை கேட்டேன் இந்த கேள்வியை. என்ன ஒரு ஊழியத்துக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ மெத்த ஞானிகளாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களாம் நம்ம பார்வைக்கு அவங்களாம் பெரிய ஞானி, அவனாம் படிப்பின் மேதை. ஆனால் அவனெல்லாம் நீ செய்யலை, கூப்பிடலே. நாங்கள் பார்க்க பெரிய பெரிய ஊழியத்தினுடைய சம்பந்தமாக அதிகாரத்தில் இருந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீங்கள். ஆனால் சில குறிப்பிட்ட இடங்களில் சில குறிப்பிட்ட பேர் மட்டும் தெரிந்து கொள்கிறீரே. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இந்த பூமியில் தேவன் பிறந்ததற்கு காரணம் அதுதான், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. இது பிரதானமான காரணம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கர்த்தரை அறிய வேண்டும். தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறக்கிற குழந்தை முதற்கொண்டு நாளைக்கு மரிக்க போகிற வயதானவர்கள் மட்டும் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு என்கிற நாமத்தை அவர்கள் அறிந்து தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வரணும், தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லணும். இது தேவனுடைய சித்தம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் சிலரை மாத்திரம் ஆண்டவர் அதிகமாய் அவருடைய சமூகத்தில் நிறுத்துகிறவராய், பயன்படுத்துகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். உலகத்தில் எல்லா ஜனங்களும் இருந்தாங்க, அந்த நாட்களில் அநேக கோத்திரங்கள் இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் என்கிற ஒரு கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் சொல்கிறார், இவர்களை எனக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இவர்கள் என்னுடைய ஜனம் என்று கர்த்தருடைய வேதத்தில் திருவுளம் பற்றுவதை பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறார். உலகத்தில் எல்லா ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் இன்று ஆலயத்தில் நிற்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாருக்காக மரிக்க வந்தார், உண்மைதான். ஆனால் உங்களை மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். மீட்டு தன்னுடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய அதிசயமான செயல் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்தது தான். ஆமென். ஆல்வின் தாமஸ் ஐயா அவங்க ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. உலகத்தை உண்டாக்கின தேவன் சின்ன வயிற்றுக்குள்ள என்ன செய்தாரா? ஆமாம், உலகத்தை உண்டாக்கின சிசுவாக அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அவருடைய கற்பனை பாருங்களேன். உலகம் முழுசும் அண்ட சராசரங்கள், வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது, சகல மச்சங்கள் உண்டாக கடவது, இவையெல்லாம் உண்டாக்கின கர்த்தர் தன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். அந்த மனிதனுடைய வயிற்றில், ஒரு மனுஷனுடைய வயிற்றில் சிறு பிள்ளையாய் வந்து உதைக்கிறார். அல்லேலூயா. இது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத, சிந்தனைக்கு எட்டாத ஒரு பெரிய அதிசயம், பெரிய அற்புதம். இப்போ வரைக்கும் தாயின் வயிற்றில் ஒரு பிள்ளையினுடைய எலும்புகள், சதைகள், மூளைகள், நரம்புகள், இதயங்கள் இதெல்லாம் எப்படி உருவாகுது, எந்த செல்லிருந்து உருவாகுது என்பதை இன்னைக்கு வரைக்கும் எந்த விஞ்ஞானியாலும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. பிள்ளையை உருவாக்குகிற காரியங்கள்லாம் வந்துருச்சு. ஒரு பிள்ளையை, ஒரு கருமுட்டையை உருவாக்கி அதுலேருந்து ஒரு பேபியை உருவாக்குற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் எந்த சிசுவில் இருந்து, எந்த அணுவில் இருந்து எந்த உறுப்பு பிரியுது இப்போ வரைக்கும் யாராலும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிக்கவும் முடியாது. அது தேவனுடைய அனாதி ஞானம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு அண்ட சராசரங்களையும் படைத்த நான் உங்களுக்காக சிசுவாய் வந்தேன். ஆமென். அவர் எனக்காக இந்த உலகத்திலே சிலுவைக்காக பிறந்தார். சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பதற்காக பிறந்தார். இதனாலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் இந்த உலகத்திலே சிலுவையை தெரிந்து கொண்டது, சிலுவையிலே வந்து மரிக்க வேண்டும் என்பது இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டது. ஆனால் உங்களை நேசித்தபடினாலே, நம்மை நேசித்தபடினாலே அவர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிதா தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையுடைய பெற்றோர் இருக்கிறாங்க. இன்னொரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளையுடைய பெற்றோர் இருக்கிறாங்க. இந்த பிள்ளை தவறு செய்திருச்சு. இந்த பெற்றோர் சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளை செய்த தவறுக்காக என் பிள்ளை என்ன செய்கிறேன், நான் அந்த தண்டனைக்கு கொடுக்குறேன். அந்த தண்டனை என் பிள்ளைக்கு என்ன செய்யட்டும், கொடுக்கட்டும். உங்கள் பிள்ளை என்ன செய்யுங்க, நீங்கள் உள்ளே விட வேண்டாம், பாவம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நம்மள யாராவது சொல்லுவோமா? தண்டனைக்குரியவன், குற்றம் செய்தவன் தண்டனைக்கு, நம்ம நியாயம்லாம் நீதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உங்கள் பிள்ளை என்ன செய்தது, தவறு செய்தது, அதற்கு உங்கள் பிள்ளை தான் என்ன செய்யணும், பொறுப்பு ஏற்கணும். என் பிள்ளை என்ன செய்ய மாட்டேன், என் பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு, நான் எப்படி கொடுக்க முடியும், நான் எப்படி என் பிள்ளைக்கு அந்த தவறை என் பிள்ளை மேலே எப்படி வைக்க முடியும்? கேட்போம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, தம்ம ஒரே பேரான குமாரனை என்ன செய்கிறாராம், தம்மை தாமே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைய இப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னைய ரோட்டில் போகும்போது என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு பன்னிக்குட்டி என்ன செஞ்சுட்டேன், களை தூக்கி எரிஞ்சிட்டு. நமக்கு எதை பார்த்தாலும் களை தூக்கி எறிகிற பழக்கம் தமிழர்களுக்கு உண்டான பழக்கம் அதுன்னு நினைக்கிறேன். சரி, என்ன வேணாம், எல்லாருக்கும் வேணாம், எனக்கு உண்டான பழக்கம், மற்றவங்களாம் இருக்க களை தூக்கி எரிஞ்சிட்டேன். அதுக்கு ஓனர் இருப்பாங்கல்ல, அந்த ஓனர் வந்து என் சட்டை என்ன செஞ்சிட்டாரு, பிடிச்சிட்டார். நீ எப்படி என் அடிக்க போச்சு? அவர் என் சட்டையை பிடிச்சதை எங்கள் அப்பா பார்த்துட்டார். விட்டாரி செவிக்கு நேரம் ஒன்று. என் பிள்ளை சட்டையை எப்படி, பன்னி குட்டிக்கு என்ன விலையோ அதை சொல்லி என்ன செய்கிறேன், தரேன். பிள்ளைக்கு என்ன செய்ய மேலே, பிள்ளை மேலே கை வைக்க கூடாது. அல்லேலூயா. பண்ணி நானும் ஒன்றா. அவன் மாதிரி சட்டையை வந்து என் சட்டையை பிடிக்கலாம். என்ன ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பேன். என் சட்டையை பிடிச்சிட்டான். இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்யுது, கோவம். எப்படி நீ பிள்ளையை தொட முடியும்? அது ஒரு சாதாரண மிருகம், அதுக்கு ஒரு விலை வச்சிருப்ப. அது எப்படியும் வளர்ந்ததுக்கு அப்புறம் கொல்ல தானே போகிற, அதுக்கு ஒரு விலை வச்சிருப்ப. அது கொடுக்க நான் ஆயத்தமாக. எப்படி நீ அவனை மேலே எப்படி கையை வைக்க முடியும்? ஆமே.
சாதாரண தகப்பன், சாதாரண பிள்ளை, மண்ணினால் உருவாக்கப்பட்டு தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் வந்த தான் பெற்றெடுத்த பிள்ளை என்கிற அந்த உறவுக்கு எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ கோபம். சொந்த குமாரனை பூமியில் அனுப்பும்போது ஒருத்தன் தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தன் கொட்டுறான், ஒருத்தன் துப்புறான், ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் நியாய திஷ்டினால் சொல்லுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான், முள்ளில் கண்ணில் உற வரைக்கும் ஒருத்தன் அடிக்கிறான், உடம்பு ஏறு உழப்பட்ட நிலம் போல் உலறதுக்கு அடிக்கிறான். பிதா பார்த்துட்டு எப்படி இருந்தா தெரியுமா? தன் முகத்தை மறைத்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக சிலுவையை சுமக்கிறது தானே, சிலுவை தானே அவருடைய மரணம். சிலுவையில் நேரம் அடிக்கலாம்ல. அன்னைக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளவு பாடுகள் ஏன், இவ்வளவு கோர சம்பவங்கள் ஏன்? எல்லாவற்றையும் பிதா உங்களுக்காக எனக்காக குமாரனை அனுப்பி தன் முகத்தை மறைத்து, அவரை பாராதபடி தன் முகத்தை மறைத்து உங்களுக்காக எனக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. சாதாரணமாக ஒப்பு கொடுத்துற முடியாது. அல்லேலூயா. இப்போ உங்கள் பிள்ளை கூப்பிடுது, ஏதோ ஒரு இடத்துல கால் என்ன செஞ்சிருச்சு, எங்கேயோ மாட்டிக்கிச்சு, கூப்பிடுது, உங்கள் காதில் சத்தம் கேட்குது, போகாமல் யாராவது இருப்பீங்களா? யாராவது போகாமல் இருப்பீங்களா? ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஆண்டவர் சொல்கிறார், என் தேவனே என் தேவனே. ஒப்பு கொடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா சாதாரணமாக நம்ம படிக்கிற வார்த்தையில் அந்த வார்த்தை சேர்க்கவே முடியாது. வேதம் சொல்லுது, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு என்ன செய்தாராம்? நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அதோடு சேர்த்து சொல்கிறாரு, மீதி எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வேன்? கூட கொடுப்பேன். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அல்லேலூயா. என்ன சாட்சி தெரியுமா? நீங்களும் நானும் தான் அந்த சாட்சி. அல்லேலூயா. இன்னைக்கு அவரை குறித்து இந்த இடத்துல நம்ம பேசுகிறோமே, இன்னைக்கு நீங்கள் நானும் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இங்கே கூடி வந்திருக்கிறோமே, நீங்களும் நானும் தான் அந்த ஏற்ற காலத்தில் விளங்குகிற சாட்சி. அவர் எனக்காக மரித்தார், எனக்காக மீட்கும் பொருளானார், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார், அவர் சிலுவைக்காகவே பிறந்தார் என்பதை ஏற்ற காலங்களிலே விளங்கும்படியாய் நீங்களும் நானும் தான் இந்த காலத்துக்கு சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை இந்த காலத்தில் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டிய ஆட்கள். எதற்காக இந்த உலகத்தில் கர்த்தர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார், பிதா தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார்? நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. நீங்களும் நானும் தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக, சுயத்தை வெறுக்க வேண்டும் என்பதற்காக, சுயமாய் நடக்கக்கூடாது என்பதற்காக, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக. முன்பு ஆதாம் காலத்திலே எல்லாம் தவறு செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கெட்டு போன ஜனத்தெல்லாம் மீண்டுமாய் ரட்சிக்க வந்தேன். அவர் ரட்சித்து 2026 வருடங்கள் ஆகிறது. தேவன் இந்த உலகத்துக்கு வந்து கர்த்தர் இந்த உலகத்தில் மரித்து இந்த நாளிலும் இருக்கிற நாம் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் உலகத்துக்கு வந்தார். எப்படி வேண்டுமானாலும் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆமென். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஒழுக்கத்தின் வாழ்வு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாட்சின்றது எப்படி விளங்க பண்ண முடியும்? எப்படி நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க? எப்படி நம்ம இடத்துல சாட்சி விளங்குகிறது என்று எப்படி நம்ம பறைசாற்றுறது, எப்படி நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது, எப்படி நம்ம வேதத்திற்கு படி நடக்கிறோம் என்பதை எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளின்படி நடந்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்கு ஒருத்தன் சாட்சியாக இருப்பானானா அவன் இந்த உலகத்தில் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல ஒளி வீசுகிறவனாக இருப்பான். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், நான் என்னதான் உண்மையாக உத்தமமாக இருந்தாலும் பரிசுத்தமாக இருந்தாலும் யாரும் என்னை ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுகள்ல மதிக்கலை, எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல. இப்படி தான் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் இருக்கும். நீங்கள் மாமிசத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு காரியமும் நன்மையாக என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உங்களை ஒரு கரம் தாங்கி கொண்டு போகிறதை உங்களால் உணர முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவரையே கொடுத்தேன், மீதி எல்லாத்தையும் கொடுக்காமல் இருப்பேனா? அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறாருல்ல,
உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக நமக்காக அவர் மரிக்கும்படி ஒப்பு கொடுத்துருக்கிறாருல்ல, அவர் சொல்லிட்டு அடுத்த நிறுத்தலை, அடுத்து சொல்றாரு மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பேன். உங்க இருதயம் விரும்புகிறத கர்த்தருக்கு சித்தமான அவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், எப்பவுமே இந்த வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணிக்கணும். என் இருதயம் விரும்புறதெல்லாம் கொடுக்க மாட்டார். என் இருதயம் விரும்புறது கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் கொடுப்பார். என்ன வேண்டுமானால் எதையா இல்லை 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 இல்லை, உங்களுக்கு அது இன்னைக்கு அத்தியாவசிய தேவை, கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்கணும், அவர் சித்தம் இருக்குது, அது உங்களுக்கு அவசிய தேவை அப்படின்னா நிச்சயம் பலகணிகள் திறக்கும், நிச்சயம் வானம் திறக்கும், நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். அது யாரையோ ஒருத்தர் என்ன செஞ்சிருவார், ஆயத்தம் பண்ணிடுவார். மீன் ஆயத்தமாக இருக்கும். அது எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், வாயில் பணத்தோடே வரும். அல்லேலூயா. வாயை திறந்துக்கிட்டே வரும். தூண்டில் என் வாயில் போடு, தூண்டில் என் வாயில் போடுனே வரும். சித்தம் இருந்தா, ஆண்டவருடைய சித்தப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எதனாலும் என்ன செய்யணும், நடக்கணும். அல்லேலூயா. ஒருவன் ஆண்டவரிடத்தில் என்ன வேணாலும் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன வேணாலும் கேளு, என் சித்தப்படி தான் என்ன செய்வேன், தருவேன். ஆமென். நம்ம அளவுக்கு அதிகமாக மிஞ்சி கேட்குறதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை. கொஞ்சம் பொறு தம்பி, கொஞ்சம் பொறு, நான் தரேன், வெயிட் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற காலங்களை நம்ம காரியங்கள் அதை நிறைவேற்றி முடிக்கும். ஆனால் கர்த்தர் சித்தப்படி கேட்போமானா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. 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 ஆமாம். நினச்சதெல்லாம் வேணுமா, சித்தப்படி வேணுமா? ஆமென். உண்மையாக சொல்கிறீங்களா? உண்மையாக சொல்கிறீங்களா? ஆண்டவரே, என் விருப்பத்தை, உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் இதுதான் சரியான பாதை. ஆமென். ஆமாம். நான் நினச்சபடிலாம் ஓடனேன்னா கல் வரும், அப்புறம் முள் வரும், அப்புறம் பாதாளம் கூட வரும், திடீர்னு தாண்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நடத்துகிற பாதையில் ஒப்பு கொடுத்தினா நீ நடந்து தான் போவேன், ஆனால் இடராமல் போவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இந்த சிலுவைக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தது அதிசயம். செய்தியின் தலைப்பு என்ன? அவர் சிலுவைக்காகவே பிறந்தது அதிசயம். நீங்கள் கவனிங்களேன், நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் நீங்கள் அதிசயம் சேர்த்து சொல்லலாம். எல்லா வசனத்துலேயும் ஒவ்வொரு வசனத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எடுத்து இது அதிசயம், இது அதிசயம். ஏன்னா அதிசயமானவர் தான் உலகத்துக்கே வந்தவர். அவர் நாமம் அதிசயமானது. அல்லேலூயா. அவருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதே அவர் நாமம் அதிசயம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு. ஆமாம், மனோவா காலத்தில் அவர் நாமத்தை நீ கேட்பானே அது அதிசயம் என்று விளங்கின தூதன் சொல்கிறத பார்க்குறோம். கவனிங்க, அவரை குறித்து நீங்கள் என்ன சொன்னாலும் அது அதிசயம். அல்லேலூயா. அவரை குறித்து நீங்கள் என்ன, அவர் எப்படி நீங்கள் பார்த்தாலும் அவர் அதில் அதிசயமாக விளங்குவார். ஆமென். அப்பாவாக பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் அவர் சிறந்த அப்பாவாக இருப்பார். அம்மாவாக பார்த்தா உலகத்தில் எல்லா பாசத்திலும் மேலான பாசமுடையவராக இருப்பார். நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்களோ அதில் அதிசயமானவராக, தனித்துவமானவராக அவர் விளங்குவார். அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. அந்த கண்களை மூடி, அதிசயமாய் என்னை நடத்தின தேவன் அதிசயமானவரே, ஆச்சரியமாய் என்னை நடத்தின தேவன் ஆச்சரியமானவரே, அதிசயமாய் என்னை நடத்தின தேவன் அதிசயமானவரே, ஆச்சரியமாய் என்னை நடத்தின தேவன் ஆச்சரியமானவரே. ஆழ்கடலானாலும் உயர் மலையே ஆனாலும் அலைகடலானாலும் நான் மூழ்கிட நேர்ந்தாலும் இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்திடுவார். இதுவரை என்னை காத்திட்ட தேவன் இனியும் காத்திடுவார். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்திடுவார். இதுவரை என்னை காத்திட்ட தேவன் இனியும் காத்திடுவார். ஆழ்கடலானாலும் உயர் மலையே ஆனாலும் அலைகடலானாலும் நான் மூழ்கிட நேர்ந்தாலும் இதுவரை என்னை நடத்தின தேவன்
இனியும் நடத்திடுவார். விசுவாசத்தோடு இதுவரை என்னை காத்திட்ட தேவன் இனியும் காத்திடுவார். மறைவிடத்திற்குள் என்னை மறைப்பவர், உயரத்தின் சிகரங்களில் என்னை நிறுத்துபவர், எனக்காக இந்த உலகத்தில் பிறந்தவர், சிலுவைக்காகவே தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்தில் எனக்காக வந்து உதித்தவர், எனக்காகவே பிதா குமாரனை ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக எனக்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் சிலுவை அதிசயமானது. அவர் சிலுவைக்காகவே பிறந்தது அதிலும் அதிசயமானது. அதிசயமான கிரிகளுக்காய் நன்றி அப்பா. அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே அப்பா. யோனாவுக்கு மீன் வயிற்றில் சுவாசத்தை கொடுத்தீங்களப்பா. எங்கேயும் நடக்காத ஒரு அதிசயம். கப்பல் சேதத்தில் ஜீவனை காத்தீங்களே, பவுலோட ஜீவனை. எவ்வளவு பெரிய அதிசயம். பிராண சேதம் வராதுன்னு சொன்னீங்களப்பா. வார்த்தையினால் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருந்தீங்களே. இப்பொழுது உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வார்த்தையினால் சொன்னவை ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுக்க இந்த உலகத்தில் வந்த ஆண்டவரே, நீ நிறைவேற்றின கிரியைகளுக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.